ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. அரை கப் அரிசி மாவு இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட் சூப்பராக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த டைப் அரிசி மாவுலாம் எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக கடையில் உள்ள மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க அரிசி மாவுலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு மணம் வரும், அந்தளவுக்கு வறுத்துடலாங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்வீட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே நேரத்தில் கலர் மாறிடாமல் வறுத்துருக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துடலாம். இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்துடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அரை கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா 1 கப் பால் சரியாக இருக்கும். இப்போ பால் லைட்டாக சூடானதும் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேங்க. இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தேங்காவை நல்லா துருவிட்டு 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு அந்த தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்திருக்கு. பால் நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். 1 கப் பால் சரியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கெட்டியாகி பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வறுக்கும்போது மட்டும் கவனமாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் 1 நிமிஷம் போல் வச்சிடலாம். நல்லா ஒட்டாத அளவுக்கு வரணும், அந்தளவுக்கு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்வீட் பண்ணிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இதில் எந்த ஒரு ஆயிலும் சேர்க்கலை, நெய் சேர்க்கலை. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயிலில் நெய் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம வறுத்துட்டு வேக வச்சதுனால மாவு நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கையில் மட்டும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணால் போதும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டிடலாங்க. உருட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவல் ஷேப் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து லைட்டாக டெசிகேட்டட் கோகோனட்டை டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லா மாவுலையும் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஸ்வீட் 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.